இப்போ வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வருது இல்லையா? இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் 100 ஆண்டை கடந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, பெரிய பெரிய ஸ்டேஜ்லலாம் இருக்காங்க, நிறையா பேர் படித்து அதுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 3வது கொள்கை ஏன் வரக்கூடாதுன்னு எதுக்குறாங்க? 3வது ஒரு மொழி இருக்கு இல்லையா, அது என்ன தப்பு, அதில் என்ன தவறு இருக்கு? அதான் பிரச்சனை. அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டு வந்து இருமொழி கொள்கை. அண்ணா அந்த இந்திய திணிப்பு வருகிற பொழுது பேரறிஞர் அண்ணா மறைந்த முதலமைச்சர் சொன்னார், ஆட்சி மொழி அழகான ஆங்கிலம், இணைமொழி இணையற்ற தமிழ், இடையிலேன் ஹிப்னாடிச இந்தி என்று கேட்டார். அது அப்பையிலிருந்தே மற்ற மாநிலங்களில் இந்தியினுடைய ஆதிக்கம் பாதிப்பு எப்படி இருக்கிறதோ இல்லையோ, நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை வந்து 1935 காலகட்டங்களிலிருந்தே தொடர்ச்சியாகவே அந்த இந்தி மொழியுடைய திணிப்பை எதிர்த்து பழக்கப்படுத்தி விட்டோம். இப்பொழுது கூட மத்திய அரசு நாங்கள் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கவில்லை, இந்திய அட்டவணை மொழிகள் இருக்கிற 22 மொழிகளில் ஆங்கிலம் தாய்மொழி தவிர பிற மொழிகளை கற்றுக்கொண்டால் என்ன என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி வருகிற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் ஆங்கிலம் தவிர 3வது மொழி என்று வருகிற பொழுது கன்னடத்தை தேர்ந்தெடுக்கலாம், மலையாளத்தை தேர்ந்தெடுக்கலாம், திராவிட மொழிகளில் தெலுங்கை தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை எல்லா மாணவர்களும் இந்தியை தேர்ந்தெடுத்து விட்டால், இல்லை இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் என்ன என்று தமிழறிஞர்கள் பயப்படுகிறார்கள் ஒழிய, என்னை பொறுத்தவரை நான் சொல்வேன் 3 மொழிகள் இல்லை 10 மொழிகள் வேண்டானாலும் கற்றுக்கொள்ளலாம். பாரதியார் சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எனக்கு காண்கிறோம். அப்படின்னா அவர் ஏதோ பல்வேறு மொழிகளை படிச்சிருக்கணும். படிக்காமல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால்னு சொல்லுவாரா? அப்போ அதுக்கெல்லாம் தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இந்தியை புகுத்தக்கூடாது என்பதிலே நான் ஒரு பேச்சாளர் என்கிற முறையிலே சரியாக இருக்கிறேன். ஆனால் மாணவன் நான் இந்தி படிக்கிறேன் என்றால் அதை தடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோள். அது வந்து பேராவூர்லேயே 110 பள்ளிகள் இருக்கிறது. அதில் ஒரு 3 தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் சிபிஎஸ் பாடத்திட்டத்தின் கீழே இந்தி மொழி போதிக்கப்படுகிறது. மற்ற எந்த பள்ளியிலையும் இல்லை. நம்ம கிராமப்புறம் அதிகம் இருந்த பள்ளி என்பதால் எல்லா ஸ்கூல்லையுமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை தவிர பிரைவேட் ஸ்கூல்ல தனியாகவே கிளாஸ் எடுக்கிறாங்க. கட்டாயம் இந்தி கிளாஸ் இருக்கு, இந்தி வகுப்பு நடைபெறுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இல்லை. அது பெற்றோருடைய உரிமை. இப்போ என்னன்னா, இந்த சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க, நம்ம பிள்ளையும் இந்தி மொழி படித்தால் இல்லை. என்னுடைய இது அது நீங்கள் அரசியலாக பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலேயே இது வேணும் இல்லை வேண்டாம், அந்த கருத்து தான் சார் நம்ம சேனலில் கேட்குறது. இந்த முன்மொழி கொள்கையை விட தாண்டி ஒரு மொழி ஏன் கற்றுக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட நபராக நான் ஒரு பேச்சாளரனா பதில் சொல்லணும்னா, தனிப்பட்ட தாமரை செல்வனா பதில் சொல்லணும்னா, ஒரு மாணவன் இல்லை நானே இல்லை நீங்களோ 2 மொழி அல்ல எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு, அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவனுக்கு தமிழ் என்கிற ஒரு பாடம், ஆங்கிலம் என்கிற ஒரு பாடம், அதற்கு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் மேற 3 இது மொத்தம் 5 சப்ஜெக்ட் 500 மார்க் 10ஆம் வகுப்பு வரை தேர்வு. இப்பொழுது புதிதாக 3வது ஒரு மொழி வேணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் எண்ணிக்கை வந்து 6000. அப்போ அதுலேயும் அவன் படிக்கணும். அப்போ ஏற்கனவே 5 இருக்கிற பொழுது உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் ஆங்கிலம் தவிர விஞ்ஞானம் அறிவியல் சமூகவியல் போதும். இப்பொழுது ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம் 2 மொழி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 3வது ஒரு மொழியை கொண்டாந்து அந்த பையன்கிட்ட வச்சு அது மாணவர்களுக்கு சிரமமாக ஏற்பட்டு விடுமோ என்று தமிழறிஞர்கள் அச்சப்படுகிறார்கள். ஒழிய 3வது மொழி வேணாங்கிறதா இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஆங்கிலம் என்பது அறிவல்ல, இந்தி என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. அது ஒரு மொழி, அவ்வளோதான். ஆங்கிலத்தில் நல்லா படித்தவன் பூரா உடம்புற மறக்காம இருக்கானா? இங்கிலாந்தில் பிச்சை எடுக்கலையா? எத்தனை யூடியூப் சேனலில் பார்க்குறோம், எத்தனை தலைவருடைய முழுக்க ஆங்கிலத்திலேயே பிறந்தவன் பிச்சை எடுக்கிறான், இங்கிலீஷில் பிச்சை எடுக்கிறான். நம்ம இதில் என்ன பண்ணுறான், வழி இல்லாதவன் தமிழ் மட்டுமே படித்தவன் அம்மா தாயே பிச்சை போடுங்கிறான்.
நாம் நம்முடைய தாய்மொழியில பிச்சை எடுக்கிறோம், அவன் அவனுடைய தாய்மொழியில பிச்சை எடுக்கிறான். இந்தியையே தாய்மொழியாக கொண்டவன் பூரா வடநாட்டில இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர். நம்முடைய பேராவணியில 2000 பேர். கண்டிப்பா பேராவணி நம்ம இந்த சின்ன நகர்ப்புறத்துல இல்ல சார், தொழில் வளங்கள்லயும் அவங்க தான் சார் இங்க முழுசா வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. காரணம் தமிழன் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்தால் அவமானம் என்று எதையெல்லாம் நாம் ஒதுக்குகிறோமோ அத்தனை இடத்திலும் அவன் வந்து பூந்துட்டான். அதனால வந்து ஹிந்தி படிச்சுட்டு வந்து இங்க ஒரு தாய்சார் வேலையெல்லாம் பார்க்கல. இங்க வந்து அவன் தாய்மொழியில இந்திய படிச்சான், இங்க வந்து இருக்கிறான். இப்ப பல நிறுவனங்கள் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 30-40 தொழிலாளர்களை, வட இந்திய தொழிலாளர்களை நிறைவா வேலை வாங்கிட்டு குறைவா சம்பளம் கொடுத்தா போதுன்னு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அவன் 30-40 பேரும் நம்மோட தமிழ் மொழியை கத்துக்கிட்டான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப முதலாளிக்கு என்ன பிரச்சனை, நான் வேலை வாங்குறதுக்கு அவன் இந்திய தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லை. இப்ப முதலாளி அவன் இந்திய கத்துக்கிட்டு இருக்கான். இதான் பேராவரணியோட நிலைமை. என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை சார், தாய்மொழி இல்லாமல் ஒரு மொழி அப்படின்னு 2 மொழியை வச்சுக்கிட்டா பிரச்சனையே இருக்காது. ஆங்கிலமா இருந்தானே, இந்தியா இருந்தானே, எந்த லாங்குவேஜ் இருந்தானே. நான் வடநாட்டுக்கு டெல்லிக்கு போறேன், நான் மும்பைக்கு போறேன் என்றால் எனக்கு அங்கே என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு அங்கே உள்ள எந்த மாநிலத்தை செய்கிறனோ அந்த மொழி எனக்கு அவசியம் என்று பட்டால் நானே கற்றுக்கொள்வேன். வட இந்தியாவிலிருந்து வருகிறவன் தமிழ்நாட்டில் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ் மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவன் கண்டிப்பாக தமிழை கற்றுக்கொள்வான். அவன் வந்துதான் கத்துக்கிறான். ஆமா, ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறவன் ஆங்கிலம் கற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தால் அவனாகவே ஆங்கிலம் கற்றுக்கொள்வான். நம்ம ஊருக்காரங்க இராணுவத்துக்கு போறாங்க, 1 வருஷம் பயிற்சி முடிச்சுட்டு 1 மாத விடுமுறையில் வருகிற பொழுதே நன்றாக ஹிந்தி பேசுகிறார்கள். என்ன காரணம்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை. என்னைக்கு இன்னமும் நான் சொல்லுவேன், ஒரு ஆசிரியராக இருந்தாலும் நமக்கு 2 கல்வி பண்ணுறோம். ஒன்று தமிழ், இன்னொன்று ஆங்கிலம். ஆங்கிலம் எல்லாரும் புலமை பெற்றிருக்கோமா? அப்படி இல்லை. பட்டதாரி, முதுகலை பட்டதாரி, பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் ஆங்கிலத்தை நான் முழுமையாக பேச முடியலை. அது நானாக இருந்தாலும் சரி, யாருமே பேச முடியல. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஆங்கிலத்தை கற்று வந்து விட்டு யாரிடம் அதை சொல்வது? இந்த பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் மாலை 4:10 பள்ளியோட விட்டு வீட்டுக்கு போனவுடனே அங்கே போய் இதே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய சூழ்நிலை வீட்டில் இருந்தால் அந்த மொழி வளர்ந்துருக்கும். இங்கே வீட்டிலேருந்து போனவுடனே பேசுகிற மொழி தமிழாகவே இருப்பதால் தமிழ் மட்டுமே நன்றாக தெரிகிறது. ஏற்கனவே இருமொழி கொள்கையில் இருக்கிற ஆங்கிலமே இன்னும் நாம் புலமை அடையவில்லை. இது 3வது மொழி தேவையாகிறத வீட்டில் போனா பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னா அந்த மொழி வளரும். கண்டிப்பா எத்தனையோ பேர் வடமாநில இருந்தவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொண்டு வந்தவர்கள்லாம் வயதான காலத்திலே ஊருக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய அந்த இந்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்காம பேச்சு மொழியில் இருக்கிற இந்தி தெரிகிறது, எழுத்து மொழி மறந்து விட்டது. பல பேரை பார்க்குறோம். ஒருவேளை தமிழ்நாட்டிலும் இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒன்றிய அரசு, மத்திய அரசு, அது நமக்கு அரசியல், அது நமக்கு தேவையே இல்லை. இவர் இருக்கிற வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வளர்ந்து வருகிற தலைவரில் ஒருவராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற வரை இந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டார். 3 மொழி கொள்கையை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தமிழ், ஆங்கிலம் தவிர அட்டவணை மொழியில் இருக்கிற ஒரு மொழியை 3வது பாடமாக நடத்துவதற்கு நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படியே ஒத்துக்கொண்டாலும் அது மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படுவதாகத்தான் இருக்கும். ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியராக இதை நான் வலியுறுத்தி சொல்வேன். ஏன்னா முதலமைச்சர் மீதும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீதும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மீதும் ஒரு மதிப்பும் மரியாதை இருக்குது. அவருடைய எண்ண ஓட்டம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி இருக்கிற வரை மும்மொழி கொள்கை என்ற பேச்சே இருக்காது. சார், நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர். நீங்கள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? கட்டாயம் அடி வாங்கியிருக்கிறோம். நான்லாம் இருக்கும்போதெல்லாம் அடித்து பிச்சு எடுத்துருவாங்க. ஏன்னா நான் பேராவரணி இப்போ இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இப்போ அப்போ வந்து மொத்தத்தில் மேல்நிலைப் பள்ளி. நீங்கள் ஏன் சார் இப்போ குழந்தைங்களை அடிக்க முடியலை? அந்த குழந்தைங்களை அடிக்காம அந்த காலத்திற்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அப்போ வந்து என்னை கொண்டு ஹைஸ்கூலில் விடும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? சார், இவன் கண்ணை தவிர்த்து பாய்க்கலாம் உரிங்க, ஆனால் அறிவு கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
நீங்கள் ஆசிரியராக வந்துட்டோம். அது பண்பட்ட இன்னைக்கு படிக்கிற குழந்தைங்க நீங்கள் அடிக்க முடியாது. இப்போ பேசுனா கூட அது தண்டனை ஆயிடுச்சு. தண்டனைக்குரிய குற்றம் குச்சியை வச்சுக்கிறப்படாது. அப்போ இந்த குழந்தைங்க வந்து நானே எப்படி சார் வரும் இந்த பள்ளியில், அரசு பள்ளியில் இந்த அப்போ நான் வந்து 27/9/1996 படிக்க வந்தேன். எனக்கு இப்போ 29வது முதலாக அரசு பணிக்கு வந்தது 27/9/1996. இப்போ 29 வருஷம் ஆச்சு. நான் ஆசிரியர் பணிக்கே வந்து மாணவர்களை அடித்திருக்கிறோம். அரசும் அனுமதித்திருக்கிறது, உயர் அலுவலர்களும் அனுமதித்தார்கள், பெற்றோர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது மாணவன் ஏதாச்சும் ஒரு தற்கொலை வேண்டாம் விதமாக வீட்டை விட்டு ஓடி போகிற ஏதோ ஒரு சில ஊர்களில் ஒரு சில நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களை வைத்து ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க வேண்டாம் என்று சொல்லி, நாங்கள் அதிகாரிகள் சொல்கிறாலே நாம் சம்பளம் வாங்குகிற ஊதியம் பெறுகிறவர்கள் நம்ம பிள்ளையை அடித்து ஏதாச்சும் பண்ணிட்டால் மன உளைச்சல் ஆளாயிருவோமேனு நாங்களும் கம்பை கீழே போட்டோம். ஒரு தனிப்பட்ட ஒரு தந்தையா, ஒரு தாத்தாவா, ஒரு தனிப்பட்ட மனிதராக நான் சொல்லுவேன், என்னைக்கு ஆசிரியர்கள் கையில் இருக்கிற கம்பை கீழே போட்டோமோ சட்ட ஒழுங்கு தலை தூக்க ஆரம்பித்து விட்டது, சீர்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. மாணவர்களை கண்டிக்க ஆள் இல்லை. எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், வெங்கட்ராமன். எங்களோடு படித்தவர்கள்லாம் தெரியும், அரசு மேல்நிலை பள்ளியில் வெங்கட்ராமன். அவரை நாங்கள் பட்ட பேர் வச்சு தான் சொல்லுவோம். அவர் மாவட்ட கல்வி அலுவலராக போயிட்டு ரிட்டையர்ட் ஆனார். அவரை நாங்கள் புடையம் வெங்கட்ராமன் சொல்லுவோம். புடையம் பாம்பு கொத்துற மாதிரி அடிப்பாருங்க. அடினா உரிச்சிருவார். விக்டர்னு ஒரு ஆங்கில ஆசிரியர் 8வதுல இப்படி கையை வச்சா பெரம்பில் அப்படி அடிப்பார். அவற்றெல்லாம் அடி வாங்காமல் இங்கிலீஷ் விக்டர் சார்ட்ட அடி வாங்காத ஆளே இருக்க முடியாது. நம்ம ஆப்னா சார்ட்ட வாங்கியிருப்பீங்க. பிஇடி ஆசிரியராக ஒருத்தர் சிங்காரம்னு அவரிடம் உதவி வாங்காத ஒரு ஆள் கூட பேராவரணி மேல்நிலை ஆண்கள் மேல்நிலை பள்ளி படித்த மாணவன் அடி வாங்காம கிட்டப்பாட்ட அப்பா துறையிட்ட அடி வாங்காத மாணவர்களே இருக்க மாட்டோம். இன்னைக்கு அவர்களை பார்த்தால் நம்ம காலில் விழுந்து கும்பிடக்கூடிய மனநிலை தான் வருகிறது. அந்த வகையில் ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இந்த பள்ளியிலே சித்தாதிகார பள்ளியிலே தொடர்ச்சியாக 27 வருஷமாக பணியாற்றி வருகிறேன். அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு தொடக்க பள்ளியில் 27 வருஷமாக தொடர்ச்சியாக பணியாற்றுகிறது நான் ஒருவனாகத்தான் இருக்கும். என்கிட்ட வந்து படிக்கிற மாணவ செல்வங்களில் இந்த 27 வருஷத்தில் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையே அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு பெற்றோர் கூட சொன்னதில்லை. இதுவரையும் சொல்லலை. நான் அதை பெருமையாகவே சொல்லுவேன். என் பிள்ளையை நீங்கள் அடிக்க வேண்டாம் சார், நான் அனுப்பி வச்சுருக்கிறேன், அவன் படிக்கிறான் அப்படிலாம் சொன்னதே இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கண்டிச்சேங்க சார், இது போடு பிள்ளை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பெற்றோர்கள் தான் நாட்டிலே நிறையா 198% பேர் வந்து பெற்றோர் வந்து வாத்தியார்ட்ட போயிட்டு நீ பிள்ளைய அடிக்காதீங்க சார்னு சொல்கிறது இல்லை. எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம், எவனோ யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுகிற பொழுது, ஆட்சியாளருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது உயர் அலுவலர்களை விட்டு கண்டிக்க சொல்கிறார்கள், தண்டிக்க சொல்கிறார்கள். இதுக்கு ஏன் நம்ம இப்போ பணியில் இருக்கிறோம், ஊதியம் வாங்குகிறோம், இந்த பிள்ளையை எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு மனவருத்தத்தோடு தான் ஆசிரியர்கள்லாம் பணியாற்றுகிறார்கள் ஒழிய, ஒரு பையன் சத்தமாக போட்டால் அவனை போய்ட்டு சத்தம் போடாதரா, பாடம் நடத்துறது கஷ்டமாக இருக்குது, இல்லை அடுத்த எழுதுறது கெடுக்காதரான்னு சொல்லி அவனை கண்டிக்க முடியாத கையறு நிலையில் ஆசிரியர் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் வருத்தத்தோடு இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றிங்க சார், எங்களோட நம்ம சேனலில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. பேராவணி பகுதியில் இருக்கிற ஒரு 85க்கு மேற்பட்ட பள்ளிகளை அற்புதமாக எங்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் அன்பிற்கினிய அம்மா அங்கேற்கண்ணி அவர்களும் அன்பிற்கினிய அம்மா கலாராணி அவர்களும் அற்புதமாக எங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். அதே போல் வட்டார வளமைய மேற்பார்வையாக இருக்கிற ஒரு அன்பிற்கினிய சகோதரர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் அத்தனை பேரையும் ஆசிரியர் பெருமக்களையும் அரவணைத்து அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடமாக இருந்து செயல்படுகிறார்கள்.